கபடி ஆடி கபடி 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 அடிச்சு துவக்கி இவ அழகப்படி முடிச்சு இழுக்கு இவ சிரிப்பப்படி எடுத்த எவனும் இல்ல தவறு பொடி இங்க எதுவும் நடக்கு இவ விருப்பப்படி பணிவப்படி துணிவப்படி அழகிய தமிழ் மக நீதாண்டி. ஏதோ ஆட்டம் மேச்சோமா சாணி அள்ளணுமான்னு இல்லாம ஆம்பளை மாதிரி கபடி விளையாட போனாலும் கபடி. நானும் காட்டு கத்தலா கத்துறேன், ஏதாவது பதில் இருக்கா? அம்மான்னு மதிக்காட்டி கூட பரவாயில்ல, என்ன ஒரு மனுஷியாவது நினைச்சு பதில் சொல்றியா? நீ ஏன் பதில் சொல்ல போற? பதில் சொல்றவளா இருந்தா இப்படி சொல்லாம ஓட்ட பிரிச்சு போடி போய் என்ன ஊர் முன்னாடி கேவலப்படுத்திருப்பியா? நான் வளர்த்தது சரி இல்லைன்னு மொத்த ஊரும் வந்து கேவலப்படுத்திடுச்சு. உன்னை பெத்ததுக்கு நான் என்னென்ன கேவலத்தை அனுபவிக்க போறேனோ தெரியல. சும்மா பேசணும்னு பேசாதம்மா. நான் ஒன்னும் சும்மா விளையாட போல. ஜெயிச்சவங்களை கூட்டிட்டு போய் காலேஜ்ல படிக்க வைக்கிறாங்களாம், அதனாலதான் கபடி விளையாட போனேன். அத புரிஞ்சிக்காம பேசுறியே. இனியும் நீ சொல்றத என்னால கேட்க முடியாது. என்ன சின்ன குழந்தை மாதிரி நடத்தாதம்மா. நான் காலேஜ்ல போய் படிச்சே தருவேன். நான் படிக்க போறதுக்கு உன்கிட்டயோ தாத்தா கிட்டயோ பணம் கேட்டனா என்னால முடிஞ்ச வழியில போய் நான் படிச்சுக்கிறேன். உன் பிடிவாதத்துல பாதியாவது எனக்கு இருக்காதா? நீ சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நான் கண்டிப்பா போவேன். இது வரைக்கும் தழும்பு இல்லாம அடிச்சு, அதனாலதான் உனக்கு எந்த பயமும் இல்லாம போச்சு. இந்த காய வச்ச கரண்டியால சூடு போட்டாதான் உனக்கு பயம் வரும். நீ சூடு போட்டா நான் இங்கே பயந்துகிட்டு கடந்துருவேன்னு நினைச்சியா? நீ என்ன பண்ணாலும் நான் படிக்க போய் தான் தீருவேன். என்னடி நான் அவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டு தெரியற? பொண்ணு காலத்துக்கும் இந்த தழும்பு உன் கால்ல இருக்கும், பயம் மனசுல இருக்கும். என்னாச்சு? உனக்கு அறிவு இல்ல? ஏன் இவளை இப்படி கொடுமைப்படுத்துற? மனசுல ஈரமே இல்லையா? இவ நம்ம குலசாமி. இவளை கொடுமைப்படுத்தினா நம்ம நல்லாவே இருக்க மாட்டோம். நீ வா தாயி, பாத்து. உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, இல்லனா இப்படி பண்ணுவியா? ஆமா, அவ நல்லா இருக்கணும்னு எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. அவளுக்கு எந்த ஆபத்தும் வந்துட கூடாதுன்னு எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. அவளை கண்ணுக்குள்ளேயே வச்சு காப்பாத்தணுங்கிற பைத்தியம் எனக்கு பிடிச்சிருக்கு. சும்மா வளராத. நீ என்னதான் இவளை தடுக்க நினைச்சாலும் எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். இவளோட நல்ல மனசுக்கு நம்ம குலசாமியோட ஆசீர்வாதத்தால மகாராணி மாதிரி வாழத்தான் போறான். நீ வாம்மா.
காசு கொடுத்தா எல்லாத்தையும் வாங்க முடியாதுன்னு இப்ப மாதிரி சில பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்னு அடிக்க யாரடி இருக்கா? யார் இரவுல இருந்து யார் சீனை போடுறது? தீபிகா, தீபிகா, ஏய், தீபிகா, என்னது என்னது முட்டாள்தனம்? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? சீதா, 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 இட் இஸ் ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ். இதை நீ பாசிட்டிவா எடுத்துக்கணும். சீரியஸா எடுத்துக்கிட்ட உன் உடம்ப நீயே புண்ணாக்கிக்கிறது முட்டாள்தனமா தெரியல? தோல்விங்கிறது விளையாட்டுல மட்டும் இல்ல, வாழ்க்கையிலையும் தவிர்க்க முடியாதது. அதை நாம ஏத்துக்கணும், ஏத்துக்க ட்ரை பண்ணணும். தோக்கறது பிரச்சனை இல்லப்பா, யார்கிட்ட தோக்குறோங்கிறது தான் முக்கியம். இந்த மாதிரி ஒரு சின்ன வில்லேஜ்ல எந்த நாலேஜும் இல்லாத கல்ச்சர்லெஸ் பட்டிக்காடு பரதேசி கிட்ட தோத்ததுதான் என்னால் டைஜஸ்ட் பண்ண முடியல. உன்னுடைய எண்ணம் தான் உன்னை தோக்கடிச்சிருக்க. கிரவுண்டுக்குள்ள நீயும் ஒரு பிளேயர், அவளும் ஒரு பிளேயர். அதை விட்டுட்டு ஓ ஸ்டேட்டஸ் என்ன, அவ ஸ்டேட்டஸ் என்னன்னு யோசிக்கிற ஆட்டிடியூடே தப்பு. நீ முதல்ல அதை மாத்திக்க. ஏன் தீபிகா கிட்ட நீங்க வர வர ஹார்ஷா நடந்துக்கிறீங்க? அந்த பொண்ணு ஞாபகம் வந்துருச்சோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த கிழவி அதான் உங்க அம்மா முதல் பேத்தியை தேடி ஊரெல்லாம் அலையிற மாதிரி நீங்களும் தனியா மகளை தேடுற வேலையா ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? விளையாட்டா ஒருத்தி அவ இடத்த புடிச்சதையே இவளால தாங்கிக்க முடியாம கைய சுட்டுக்கிற அளவுக்கு போயிருக்கா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில வேற ஒருத்தி அவ இடத்துக்கு வர தயாரா இருந்தா தன்னையே அழிச்சுப்பா. தொலைஞ்சு போனவளை மறந்துட்டு தீபிகா மேல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. தீபிகா, நீ என்னமா சொல்ல போற? நீயும் நான் செஞ்சது தப்புன்னு சொல்ல போற அதானே? இல்லடா, நீ செஞ்சது எல்லாம் கரெக்ட். ஒன்னே ஒண்ணுதான் தப்பு. வலிய எதிரிக்கு கொடுக்கணும், நாம அனுபவிக்க கூடாது. எதிரின்னு முடிவாயிட்டா எந்திரிக்கவே விடக்கூடாது. அடிச்சு தரையோட தரையாக்கி தொடச்சு எரிஞ்சிடணும். உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டேக் கேர், ஓகே? எதிரின்னு முடிவாயிட்டா எந்திரிக்கவே விடக்கூடாது. அடிச்சு தரையோட தரையாக்கி தொடச்சு எரிஞ்சிடணும். கிளம்பிட்டியாப்பா? அப்பா ஆமாங்கப்பா. நேரங்காலத்துல போக வேண்டாமா? உன் இடத்துல எவனாவது உட்காந்துட்டான்னு வைய பொழப்பு போச்சுல. சரி. பாத்துப்பா, காரியத்துல கண்ணும் கருத்துமா இருக்கணும். கவனம் பேசி கோட்டை விட்டுற கூடாதுல்ல. என்ன இல்லப்பா, அதெல்லாம் நான் பத்திரமா சிறப்பா செஞ்சிருவேன். அது சீட்டாட போற புள்ளைக்கு புத்திமதி சொல்ற அப்பனை இங்கதான் பாக்குறேன். ஏய் இந்தாரு, எங்களை பத்தி என்ன வேணா பேசு, சீட்டாடத பத்தி தப்பா பேசுன மண்டைய திருகிடுவேன் பாத்துக்க. தங்கச்சி கிட்ட எப்படி பேசணும் தெரியுதாடா? நீ எல்லாம் ஒரு அண்ணனா? நீ எல்லாம் தங்கச்சின்றதுனால விட்ட பேசிட்டுல, பூங்குடியோட ஃப்ரெண்டுன்றதால தான் பேசிட்டு இருக்கேன். தச்சி போடா. போவாம 2 நிமிஷத்துக்கு மேல முடிஞ்சா பார்க்க முடியல. ஓ மூஞ்சி மட்டும் பெரிய கலெக்டர் வேலைக்கு போறான். டேய், நீ சீட்டாட போயிட்டு தோத்து தாண்டா வீட்டுக்கு வருவ. என்ன நீ கத்திட்டு இருக்க? இன்னைக்கு எங்க போய் ஆட்டம் போட்டு வர? ஏமா உனக்கு வேற வேலையே இல்லையா? டெய்லியுமே கபடி போட்டு வச்சிட்டு இருக்காங்க. எப்ப பாரு எங்களையும் நொட்டம் சொல்லிட்டு. நானும் பூங்குடியும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வரோம். யார் நீ? நீ கோயில் போன? கோயில் போய் அப்படி என்ன வேணா? நான் ஒன்னும் வேண்டல, சாமியை போய் தேட்டிட்டு தான் வந்திருக்கேன். சாமியை திட்டினியா? எதுக்குடி?
எங்க அப்பனுக்கு நல்ல பொண்டாட்டியை கொடுக்காம இப்படி ஒருத்தைய கொடுத்துருக்கேன்னு திட்டிட்டு வரேன். என் தங்கம், நான் சொல்ல முடியல, நீ சொல்லிட்ட. உனக்கெல்லாம் விஷ வச்சு கொள்ளாம உன் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கல, என்ன சொல்லணும்? 25 வருஷம் ஆகுது, இன்னும் குறிபாத்த அடிக்க தெரியுதா? குருட்டு பயமா. 4 நாளைக்கு அடுப்புல தண்ணி ஊத்தி போட்டாதான் நீங்க வசத்துக்கு வருவீங்க. அத விடுமா, உன்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னடி முக்கியமான விஷயம்? பூங்கொடிய அத்தை காலேஜ் அனுப்பாது போல இருக்கு. நீ கொஞ்சம் பேச அத்தையை சம்மதிக்க வைமா. அந்த ஆசையில வேற இருக்கா? காலை ஒடிச்சு புடியும் ஒடிச்சு ஒன்னையவே விட மாட்டேன். நீ பூங்கொடிக்கு வக்காலத்துக்கு போக சொல்றியா? ஒழுங்கு மரியாதையா வீட்டு வேலையை பார்த்துட்டு கிடக்க பாரு. ஐயா, என்னால வீட்டு வேலை பார்க்க முடியாது. பின்ன இப்படி ஆட்டம் போட்டுட்டு தெரிய போறியா? பொத்தி பொத்தி வளர்த்தா கூட உன்னையெல்லாம் ஒரு வேலை சீந்த மாட்டேன். இதுல ஆம்பளை பைய மாதிரி அவுத்து விட்டுட்டு அலையணுமா? அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்காதம்மா. நல்லா பள்ளிக்கூடத்துல படிக்கும் போதே 6 லவ் லெட்டர் கொடுத்தாங்க தெரியுமா? என்ன பள்ளிக்கூடத்துல லவ் லெட்டர் கொடுத்தாங்களா? ஐயோ, அப்ப நான் காலேஜுக்குள்ள அனுப்புன அம்புடுத்தேன் குடியே கெட்டு போயிருமே. வர்ற தையில உனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிருந்தி. இப்படியே பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் வீட்டுல கூட போட்டு வளர்த்து எவனுக்கா கட்டி கொடுங்க, நாடு முன்னேறிடும். இங்க பாருடி, வர வர உனக்கு வாய் ரொம்ப நீளுது. நான் கருத்து புடியும் பாத்துக்க. அறுக்கும்போது பாத்துக்கலாம். ஐயோ, மழை வேற வர மாதிரி. துணி கூட எடுக்கிறியா? நீலாம் பொம்பளை பிள்ளையா? துணிதான் எடுத்துட்டு இருக்காங்க, இப்போதைக்கு வரமாட்டாங்க. இங்க பாருமா, நீ மட்டும் என்ன காலேஜ்க்கு அனுப்பாம இருந்த உண்ணாவிரதம் இருப்ப. நீ ஏன் அனுப்புற வரைக்கும் பச்சை தண்ணி கூட பல்ல படாது பாத்துக்கோ. எங்கடி இந்த சட்டில சோறு கலப்பி வச்சிருந்தே காணா? என்னம்மா, பெத்த புள்ள மேலே சந்தேகப்படுறியா? இங்க பாரு, ரோசன் கேட்டு போய் சோத்துல கை வைக்கிறவன் நான் இல்ல. நல்லா சொன்னதுதான். நீ ஏன் என்ன காலேஜ்க்கு அனுப்புற வரைக்கும் நான் சோத்துல கை வச்சேனா விளக்க மாத்த கொண்டாடி சொல்லிட்டேன். நீ நான் பெத்த மகளை எனக்கு தெரியாதா? என்ன ஒண்ணு, வயல்ல எழுத்தல தாங்க முடியலன்னு சொல்லி சோத்துல எலி மருந்த கலப்பி வச்சிருந்தேன். பூனையோ நாயோ எது வந்து தின்னுச்சுன்னு தெரியலையே. கொஞ்ச நேரத்துல பொட்டுன்னு போகுது. பாவம், அதை நினைச்சாதான் கொஞ்சம் வேதனையா இருக்கு. என்னது? உங்க பேர் என்ன? சாமிநாதனுங்க. நாங்க இங்க வந்தது எது? எனக்கு நல்லா தெரியும் சார். உங்க பொண்ணு நம்ம ஊர் திருவிழால கபடி போட்டியில கலந்துக்குச்சுல்ல. என்ன ஒண்ணு பாவங்க, போட்டியில தோத்து போச்சுங்க. உன் பேர் சுவாமிநாதனா இல்ல முந்திரி கொட்டையா? மிஸ்டர் சுவாமிநாதன், நாங்கள் இங்கே வந்த மெயின் ரீசனே நாங்கள் கட்டப்போகிற ரெசார்ட் பிளானுக்கு உங்கள் கிராமம் செட் ஆகுமான்னு பார்க்க தான். நாங்கள் நினச்சதை விட இந்த இடம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரிசார்ட் கட்டுறதுக்கு மொத்தம் 100 ஏக்கர் வேணும். மொத்தமா 100 ஏக்கரா? அதெல்லாம் இங்க கிடைக்காது சார். நீங்க வேற ஊரை பாத்துக்குங்க. ₹2,00,000. அது கொஞ்சம் சிரமங்க. இடம் உதிரி உதிரியா அங்கேயும் இங்கே செதறி கிடக்குது இல்லீங்களா? எல்லாத்தையும் ஒண்ணு கூட்டி வாங்குறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடும் இல்லீங்களா? வாங்கிடலாம். என்ன அந்த 100 ஏக்கருங்கிறது தான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. இப்ப என்ன சொல்றீங்க? 500 ஏக்கர்னாலும் வாங்கிடலாமா? வாங்கியாச்சு, இடத்த வாங்கியாச்சு, ரெசார்ட்டை கட்டியாச்சு. திறப்பு விழாவுக்கு யாரை கூப்பிடலான்னு நீங்க யோசிங்க மேடம். தட்ஸ் குட். நான் வர்றேங்க மேடம். வரேங்க மேடம். வர்றேன் சார். வரேங்க சார், வரேன். வெள்ளி கொலுசு மணி, வேளான கண்ணு மணி.
வீணை வாசிக்கிறியா? இல்ல, வீடு கட்டுறேன். கோவப்படாத பூங்கொடி. உன் விரல்கள் விறகு வெட்டுவது எனக்கு வீணை வாசிப்பது போல் கேட்கிறது. என் விரலு வீணை மட்டும் வாசிக்காது, ஆ. தாளம் போடும், ஆ. தவில் அடிக்கும், தப்படிக்கும், தப்பானவனையும் அடிக்கும். இதுக்கு மேல நம்ம ஸ்ட்ரெயிட்டா பேச முடியாது, வேற ரூட்ல தான் போகணும். என்னையா நம்ம ஊர்ல பல பிள்ளைங்க விரும்புறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா நான் உன்னைத்தான் இல்ல நான் ஒரு பொண்ணை விரும்புறேன். அந்த பொண்ணு இல்ல இங்கதான் எங்கேயோ இருக்கா. அதான். ஓ, அவளும் என்ன மாதிரி வீணை வாசிப்பாளோ? ஆமா, உன்ன மாதிரியே தான். சரி, அந்த பொண்ணு எப்படி இருப்பா? உன்ன மாதிரியே ஒசரம், உன்ன மாதிரியே நேரம், உன்ன மாதிரியே கண்ணு, அப்படியே அச்சசலா உன்ன மாதிரியே வச்சுக்கேன். புரிஞ்சிருச்சு. புரிஞ்சிருச்சா? அப்ப சரி. ஜின்சக் 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 சாக். என்ன அது? பார்த்தா தெரியல? ராசுக்குட்டி ராசுக்குட்டின்னு கேக்குதா? உனக்கு அப்படியா கேக்குது? ஆமா, எனக்கு மாரியம்மா மாரியம்மான்னு கேக்குது. நான் பூங்கொடி, நீ மச்சான் எவ்வளவு ஆசையா கொலுசு வாங்கி வந்திருக்கேன். என் பேரு கேக்குதுன்னு சொல்லாம மாரியம்மான்னு கேக்குதுன்னு சொல்ற பத்தியா? கொலுசு யாருக்கு சொந்தமோ அவங்க பேர் தானே கேக்கும். உன் தொங்காச்சி 2 நாளா கொலுச காணும்னு தேடிட்டு இருந்தா. ஒழுங்கா குடுத்துட்டு ஓடி போயிரு, இல்ல தாத்தாவை கூப்பிடவா? தாத்தா ஏன்தா விட்டுருதா? அந்த கிழவனை மட்டும் கூப்பிடாதா, பேசியா கழுத்தை அடுத்துருவாத்தா. தாத்தா அப்படிதா. கிழவனை இன்னும் காணோம். எல பூவு என்னப்ல பண்றவா? என்ன புள்ள, அண்ணனும் தங்கச்சிமா மாறி மாறி வரீங்க? இந்த தவிட்டு மூட்டை இப்ப ஏன் இங்க வந்துச்சு? எங்க அண்ணன் வந்தானா? எப்ப வந்தான் இந்தா கொலுசு கொடுத்தான், போயிட்டான். ராசுகுட்டி, எங்கடி இந்த திருட்டு நாய்? இன்னைக்கு அவனை கிடைச்சிருச்சுல, உட்காரு புள்ள. ஆமா பூவு, நான் உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன். நாம கபடி விளையாடும் போது ஒருத்தன் ஒன்னே சுத்தி சுத்தி போட்டோ எடுத்தானே, யார் அந்த பையன்? அவனும் உங்க அண்ணன் மாதிரி ஒரு பேக்கு தான். ஆட்டுக்குட்டிய கார்ல அடிச்சிட்டு போனவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்தான். அப்புறம் அவன் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சு சாரி கேட்டு பின்னாலேயே வந்தான். நான் கண்டுக்கவே இல்லை. யாரா அவன்? ஆனாலும் பூவே, இந்த மெட்ராஸ் பசங்களை மட்டும் பேக்கர்னு நினைச்சிடாத. நேத்து தான் டிவில வள்ளி படம் பார்த்தேன். அதுல ஒருத்தன் இப்படித்தான் பேக் மாதிரி வந்து என்னெல்லாம் காரியம் பண்ணான்னு தெரியுமா? ஏண்டி இப்படி கிறுக்குத்தனமா பேசுறதுக்குன்னே காலைல கிளம்பி வந்துட்டியா? நீங்களும் என்னல பூவே இப்படி சொல்லிப்புட்ட? நான் உனக்காக ஒரு பரிசு வாங்கிட்டு வந்திருக்கேன். பரிசா? நீயும் உங்க அண்ணனை மாதிரி எதையாவது திருடிட்டு வந்துட்டியா? திருடிட்டு வரல பூவே, உனக்கு சேர வேண்டியத நானே போய் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தா. ஏல, இது எதுக்குல இங்க கொண்டு வந்த? எங்க அம்மா பார்த்தா வீட்டுக்குள்ளேயே கபடி விளையாடிடும். கபடி தானே விளையாடிட்டு போட்டோம். பட்டணத்து புள்ளையில தோக்கடிக்க தெரிஞ்ச உனக்கு உங்க ஆத்தால தோக்கடிக்க தெரியாத என்ன? அது இல்ல மாறி. இங்க பாரு பூவே, வெளிய புலியா இருந்துட்டு உங்க ஆத்தாட்ட எலியா இருந்தேன்னு வச்சுக்க, நாளைக்கு காலேஜ்ல படிக்க போறதுக்கு உங்க ஆத்தாட்ட எப்படி கேட்க போற? உங்கடி அங்க யார் வந்திருக்கா? நீ வச்சுக்க, நீ வச்சுக்க. நீ பேசாம பூவே, ரூம்ல வச்சுல, சீக்கிரமா வா வா. பசிக்குதா? பால் குடிக்கிறியா? குடி, இந்தா. இல்ல பூவே, அந்த பட்டணத்து பையன் நம்ம பின்னாடியே வரான் புள்ள. பூவே பாத்து புள்ள, நேத்து டிவில வழி படம் போட்டான்னு சொன்னேன்ல, இன்னைக்கு 16 வயது நிலை படம் போட்டான். அதுலயும் இப்படிதான் வெளியூர்ல இருந்து ஒருத்தன் வந்து ஏமாத்திட்டு போயிட்டான். இவனும் அதே மாதிரி உன்னையே சுத்தி சுத்தி வரான். ஏதாவது தப்பு கிப்பு நடந்திருப்பது புள்ள, பார்த்து சுதானமா இருந்துக்கோ. யாரு இவன்? அதுவும் என்கிட்ட
இப்ப பாரு அவன. என்ன எதுக்கு என் பின்னாடியே வந்துட்டு இருக்க? அ, இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? இல்லைங்க, அன்னைக்கு உங்களை தெரியாம அடிச்சப்போ நீங்க தான் சொன்னீங்க ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கி பாரு, அதை தடவி பாருன்னு. அதான் பாருங்க. ஆடுனா என்ன, அதை எப்படியெல்லாம் வளர்க்கணும், எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க. நான் ஏதோ சென்னைக்காரங்கிறதுனால இதெல்லாம் தெரியாதுன்னு நினச்சிக்காதீங்க. பாருங்க, இப்படி பார்த்துக்கிறேன். ஏங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இதை நான் தினமும் குளிப்பாட்டுறேன், புது புது ட்ரெஸ்ஸாக போடுறேன். இங்கே பாருங்க, கிளாஸ் எல்லாம் வெளில போனா கண்ணு கூசல, அதுக்காக போட்டிருக்கேன். 1 minute. டன்டனைன். இது வெறும் பால் மட்டும் இல்லைங்க, இதில் குளுக்கோஸ், போன் மீட்டா எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஆட்டுக்கு கொடுக்குறேன். பொதுவாகவே அனிமல்ஸ்னால் எனக்கு ரொம்ப பாசங்க. நீங்கள் வேற சொல்லிட்டீங்களா, ஆடு மேலே தனி பாசம் வந்துருச்சு. தூங்கும்போது கூட ஆடு பெட்டில் தாங்க படுத்துங்குது, நான் தலையில தான் படுத்துக்கிறேன். ஆக்சுவலாக இப்போது நான் நடமாடும் ப்ளூ கிராஸுங்க. கோழினா உனக்கு என்னன்னு தெரியுமா? ஒழுங்கா சந்தைக்கு போய் புதுசா ஒரு கோழி வாங்கிட்டு வந்து அந்த பொண்ணு கையில கொடுத்துட்டு போ. அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு முறை பாசமா தொட்டு தடவி பாரு, அப்பதான் தெரியும் அதுவும் ஒரு உயிர்னு. இனி கோழிக்கு வேற ட்ரெஸ் தைக்கணுமா? இதுதான் உன்னோட புத்தி. அதை ஒன்னாலே மாத்த முடியாது. ஆடு ஒண்ணுக்கு போறத கூட அருவருப்பா நினைக்கிற நீ ஆடுங்க மேல அன்பு காட்டுறியா? இவரு ஆட்டுக்கு ட்ரெஸ் போட்டாராம், பெட்ல படுக்க வச்சாராம். பணக்காரங்க எது பண்ணாலும் ஆதாயத்துக்கு தான். நீ என்ன ஆதாயத்துக்கு பண்றேன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ போடுற இந்த டிராமாலாம் வேற யார்ட்டையாவது வச்சுக்கோ, அவ்வளோதான் மரியாதை. வாடி போலாம்.